வளரும் விசுவாசத்துல. ஆமே ஆமே. உங்க விசுவாசம் நீங்களே பரிசுத்து பாருங்க. விசுவாசம் குறைஞ்சு போய் விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். உள்ளவர்களோ என்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. வேற யாரும் உங்களை சோதிக்க வேண்டாம். உங்களை நீங்களே என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, பரிசுத்து பாருங்க. உங்களை நீங்களே அடுத்த வாசிங்க. உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்க. சோத்திரம். இந்த அன்பானவர்களே, உங்களுக்கு நீங்களே பரிசு வைக்க. பரிசுகளுக்கு பரீட்சைனா சிலருக்கு என்ன ஆகுது, உடனே வயிறு கலங்குது. நாளைக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாலும் இன்னைக்கு அண்ணா இருக்கு, சிலருக்கு வயிற்ற கலங்கிருக்கு. இப்ப நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். உங்களுக்கு நீங்களே என்ன செய்யறீங்க, இப்ப டெஸ்ட் வைக்கிறீங்க. டெஸ்ட் வச்சு பாருங்க விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். அப்ப சுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவிசுவாசத்தை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. ஒருவேளை ஐயோ போன வருஷமா இந்த வருஷத்துல இன்னும் நான் விசுவாசிக்கலையே அப்படிங்கிற உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, உடனே அவிசுவாசத்தை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. தேவன வார்த்தை இன்னும் ஆழமா விசுவாசிக்க ஆரம்பிங்க. தேவனை இன்னும் ஆழமா விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவள் கட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க தான்ப்பா எனக்கு, உண்மை தவிர எனக்கு வேற இல்லை, யாரும் இல்லை. உண்மை தவிர எனக்கு வேற தஞ்சம் இல்லை ஆண்டவரே. உண்மைத்தானே நம்பி இருக்கிறேன், உண்மைத்தானே விசுவாசத்தை இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளை தான் விசுவாசத்தை இருக்கிறேன் சொல்லி இன்னும் விசுவாசத்தை கட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்க. உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அது மாத்திரம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், சோதிக்கணும். நம்மை நாமே எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து அப்பத்துல புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும் சொல்லி பார்க்கணும். 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிக்கணும். யாரையாரோ சோதிப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க நினைக்க கூடாது. எந்த ஒரு மனுஷனும் 11:28 நம்ம வாசித்து தன்னைத்தானே சோதித்தறிந்து பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பும் சரி, இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரிதான். என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய மன தாழ்மை எப்படி இருக்கிறது. ஆமே. பரிசுத்தம், விசுவாசம், மன தாழ்மை போன்றவை நம்மிடத்துல எப்படி இருக்கிறது என்கிறதை நம்மை நாமே சோதித்து பார்க்க தாழ்மையா இருக்கிறேன்னா, இன்னும் நான் பரிசுத்தத்து மேல் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா, இன்னும் நான் விசுவாசத்தில் வளர்ந்து இருக்கிறேனா என்பதை என்ன செய்யுங்க, தன்னைத்தானே சோதிக்க